வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோமன் ரெயின்ஸ் மற்றும் அவருடைய ஃபேஷன் ரிட்டனுடைய அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது. ஜான் மாக்ஸ்லி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு மற்றும் ட்ரிபிள் ஹைச் நியூ டைட்டில் லான்ச் பண்ணியிருக்காரு. வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. பால் ஹேமனை பொறுத்த வரைக்கும் டபிள்யூடபிள்யூல ஆக்டிவாக தான் இருக்கிறாரு. பட் ஆனால் டபிள்யூடபிள்யூடைய ஷோஸுக்கு தான் வர மாட்டேங்காரு. ஆனால் மற்றபடி டபிள்யூடபிள்யூ நடக்கிற மற்றபடி என்னென்ன எபிசோட் நடத்துகிறாங்களோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. பால் ஹேமன் சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பால் ஹேமன் அப்படி என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நியூ பிளட் லைன், அதாவது சோலோ சிக்காவுடைய பிளட் லைனில் புதுசாக நிறைய பேர் வருவாங்க, புது புது முகங்கள் வரும், அவங்க எல்லாருமே எதிர்கொள்ளதுக்கு ரோமன் ரெயின்ஸும் சரியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ பால் ஹேமனுடைய கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது கண்டிப்பாக அவர் பிரதர்ஸ் இருப்பாங்களான்னு கேட்கும்போது அஃப்கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் நினைக்கலாம் அப்போது இதில் ராக் ரிட்டர்ன் ஆவார், ஜே ஊசோ ரிட்டர்ன் ஆவார்னு. அவர் மென்ஷன் பண்ணது ஜிம்மி ஊசோவை. ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூக்கு மீண்டும் வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஓல்டு ஃபேஷன் மெம்பரான பால் ஹேமன் மற்றும் ஜிம்மி ஊசோ இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு தான் வருவார். அது மட்டும் இல்லாமல் சில்லா ஃபேட்டோ அப்படிங்கிறது இருக்கார். அவர் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் சாம்பியனாக இருக்கார். இன்னொருடைய சாம்பியன்ஷிப்பை எதுவுமே செய்யலை. அதனால் அவர் டபிள்யூடபிள்யூக்கு இப்போ வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்து ஹிக்கிலியோ அப்படிங்கிற மல்யுத்த வீரர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி டபிள்யூடபிள்யூல கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. அவர் எந்த டீம் பக்கம் போகிறாருன்னு தெரில. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா தான் டீமில் இன்னும் ஒரு சில பேரை கூட சேர்த்துட்டு வர வாய்ப்பு இருக்குது. டாங்கா ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உமன் டிவிஷனில் இருக்கிற டாங்கா பிரதர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பிரதர்ஸில் இருக்கிற, அதாவது டாங்கா குடும்பத்தில் இருக்கிற ஒரு ட்வின்ஸ், அவங்க உமன் டிவிஷன், அவங்களும் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூல கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நிறைய ரெஸ்லர்ஸ், ரோமன் ரெயின்ஸ் குடும்பத்திலேருந்து எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூல கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்கிறதுனால இவங்கெல்லாம் பிளட் லைன் ஸ்டோரியில் இன்வால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டர்ன் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் வாய்ப்பு இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் ஸ்மாக்டவுனில் வாய்ப்பு இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் செப்டம்பர் 13 நடக்கிற ஸ்மாக்டவுனுக்கு தான் உங்கள் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. அது வரைக்கும் அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வேறு இன்னும் பண்ண முடியாதுங்க, பேசாமல் தான் இருக்கணும். ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அவ்வளோ நாள் தள்ளி போயிருக்குது. பிரான்சன் ரீடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபிள்யூடபிள்யூ ஒரு மான்ஸ்டர் லெவல் புஷ் கொடுக்குறாங்க. இதை பற்றி டபிள்யூடபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமர் பொக்கட் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரான்சன் ரீடு இம்பாக்டில் ஜோயின்ஸ் அப்படின்ற நேமில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நிறைய மேட்சஸ் இருக்கார். அஃப்கோர்ஸ் நம்ம ஜாக்கப் ஃபாட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு திறமையான மல்யுத்த வீரர். ஸோ அவர் NXTல ட்ரிபிள் ஹெச்சோட இடம்ல மிட்கார்ட் டிவிஷனில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தார். இப்போவும் ட்ரிபிள் ஹெச்சோட இடம்ல மிட்கார்ட் டிவிஷனில் நல்ல பொசிஷனில் தான் இருந்தார். ஸோ அவருக்கு மெயின் டிவிஷனில் புஷ் கொடுக்குற மாதிரி செத் ரோலன்ஸ் அட்டாக் பண்ணி மெயின் டிவிஷனில், அதாவது மெயின் டிவிஷன் மீனிங்ஸ் இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப், டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப், அந்த லெவலில் மோதுற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. இது பிரான்சனுக்கு ஏற்ற ஒரு பொசிஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பிரான்சன் ரீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நீங்கள் செத் ரோலன்ஸ் வந்த உடனே செத் ரோலன்ஸுக்கு பலியாடாதான் ஆக்குவீங்க, பிரான்சன் ரீடை வின் பண்ண வைப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒரு மேட்ச் இப்போ ட்ரூ மேக்கிண்டருக்கும் CM Punkக்கும் நடக்குதுல்ல, ஒரு மேட்ச் ட்ரூ மேக்கிண்டர் வின் பண்ணிவிட்டு ஒரு மேட்ச் CM Punk வின் பண்ணினாலும் அது கொஞ்சம் எதிர்பார்ப்பாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். அதாவது குந்தர் வச்சுருந்த இன்டர்கான்டினென்டல் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சாம்பியன்ஷிப்பை ஒரு 664 பார்த்தீங்கன்னா வச்சுருந்தார். இப்போ சமீபத்தில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வச்சுருந்த 1300 சில்லற நாட்கள் சாம்பியன்ஷிப்பை அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சாம்பியன்ஷிப்பை உருவாக்கி பல லாபம் சம்பாதிச்சாங்க. ஸோ அதே மாதிரி குந்தரும் அதிக நாட்கள் தானே சாம்பியன் வச்சுருந்தார். ஸோ அதனால் அதை பெருமைப்படுத்தும் விதமாகவும் ஒரு சாம்பியன்ஷிப்பை உருவாக்குனாங்க. த கிரேட் ஜென்ரல் குந்தர் இன்டர்கான்டினென்டல் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பே கஸ்டமைட் பண்ணி குந்தருக்காக ரிலீஸ் பண்ணாங்க. உண்மையிலேயே பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது, ரசிகர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 300 தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ரோமன் மாதிரி விக்கிமான் டவுட்டாக இருந்தது, அதனால் வெறும் 300 தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டபிள்யூடபிள்யூ இதில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க, அதுதான் எனக்கு மனசை குளிர வைக்கிற செய்தி. இந்த சாம்பியன்ஷிப்பை எளிய மக்கள்லேருந்து நம்மளை மாதிரி பாமரம்பட்ட மக்களும் வாங்கணும்னு சொல்லிட்டு குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா விற்றுருக்குறாங்க. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. விலை வெறும் 66 ரூபாய் தான், சாரி 66,000 ரூபாய் மட்டும்தான். வாங்குறோன்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்கன்னு.
வேறு என்னத்தை சொல்ல, டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் காய்ச்சலியாக தான் வைக்கிறானுங்க. நம்ம மனசை தேத்துற மாதிரி தான் நானும் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ரியா ரிப்ளியோடைய டேட்டூஸை ரிவீல் பண்ணதுக்காக ஒரு சில ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து ரிலீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் அப்படின்னா அந்த டேட்டூ எங்கெங்கே இருக்கிறோ எல்லாத்தையுமே காட்டி தான் ஆகணும். நம்ம ரியா ரிப்ளியும் பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டேட்டூ குத்திருக்கிறாங்க. ஸோ அதை ரிவீல் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டையும் நடத்தியிருக்கிறாங்க. டேனியல் பிரைன், அதாவது பிரையன் டேனியல்சன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஏஇடபிள்யூடைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். அவர் என்ன சொன்னார், ஏஇடபிள்யூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாட்டா நான் ஏஇடபிள்யூக்கு வரமாட்டேன், என் ரெஸ்லிங் கரியரை குவிட் பண்ணிடுவேன். இப்போ என்ன சொல்கிறாரு தெரியுமா, நான் ஏஇடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டேன், ஸோ என் கெரியரை குவிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னுடைய கண்டிஷன் வந்து மோசம்தான். எப்போ இந்த ஏஇடபிள்யூ சாம்பியன்ஷிப்பை நான் தோற்று போகிறோனோ அதுக்கப்புறமா இந்த நான் ஏஇடபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனிக்கு வரமாட்டேன், டோட்டலாக நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன், அதுக்கப்புறமா பார்ட் டைமர் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கன்க்ளூஷன் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. சண்டை போடும் போதெல்லாம் ஒரு சில இஷ்யூஸ் ஏற்பட தான் செய்யுது. அதனால தான் பிரையன் டேனியல்சன் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூக்கு போயும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ அவருடைய ஹெல்த் இஷ்யூவை காரணமாக காட்டி இதை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் பிரையன் டேனியல்சன் டோட்டலாக ரெஸ்லிங் கேரியரை குயிட் பண்ணுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் மாக்ஸ்லியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீண்ட நாளுக்கு அப்புறமா ஜான் மாக்ஸ்லியை பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூவில் நம்ம பார்த்தோம். இது நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமா இருந்தது. ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ஜான் மாக்ஸ்லியை பொறுத்த வரைக்கும் ஷீல்டில் ஒரு மெம்பர் அப்படிங்கிறனாலேயே ஏடபிள்யூவில் அவரை பற்றின எந்த அப்டேட் கிடைச்சாலும் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரோடம் எதிர்பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஜான் மாக்ஸ்லி, டேனியல் பிரைன் இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளாக் கமாண்டோ, ரெட் பூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமில் இருந்தாங்க. இப்போ ஜான் மாக்ஸ்லி அதெல்லாம் பிரிந்து தனியாட்டு வந்திருக்கிறாரு. மொட்டை சிவா கெட்ட சிவாடா அப்படிங்கிற மாதிரி மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. என் கிட்ட எவனாண்டும் வரக்கூடாது, எல்லாவனுக்கும் சங்கூத தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போதைக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூடைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் தேவையா. அதனால் ஏஇடபிள்யூ ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக தான் ஃபியூச்சரில் மோத போகிறாரா. எனக்கு தெரிஞ்சு டேனியல் பிரைன், ஜான் மாக்ஸ்லி ரெண்டு பேருமே நண்பர்களாக இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரிவினை ஏற்படுத்த தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோன்ற விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் நடக்க போகுது. பெர்லினில் நடக்க போகுது. ஸோ தொடர்ந்து பேசுறதுக்கு நல்லா கொஞ்சம் தைக்கிடுச்சு. பெர்லினில் நடக்க போகுது. ஸோ அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக டபிள்யூபிள்யூ வந்து ஒரு கண்ட்ரியில் ஒரு லைவ் ஷோ நடத்துகிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அதாவது ப்ரீமியர் லைவ் ஷோ நடத்துனாங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான், பெரிய ஸ்க்ரீன்லாம் கிடையாது, சின்னதாக தான் ஸ்க்ரீன் போட்டிருக்கிறாங்க. இப்போ ராஸ் மேட்டனுக்குலாம் பார்த்தீங்களா ஓரளவுக்கு சின்ன ஸ்க்ரீனாக இருக்கும், அந்த அளவுக்கு கூட ஸ்க்ரீன் கிடையாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஃப்ரான்ஸிலலாம் ஷோ நடத்துனாங்கல்ல, அப்போது அந்த பேக்லாஷ் ஃப்ரான்ச்சு அதிலலாம் சின்ன அரினாவாக தானே இருந்தது, சின்ன ஸ்டேஜாக தானே இருந்தது. அந்த மாதிரி சின்ன ஸ்டேஜை தான் புக் பண்ணியிருக்கிறாங்க. இது அஃபிஷியலி தெரியப்படுத்திருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.